நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோடி சினீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டாரோட மஸ்ட் வாட்ச் டாப் 10 மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பு சாரோட ரொமான்ஸ், மாஸ், எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மூவி லிஸ்ட்டில் இருக்கா இல்லை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா, 10th சிம்புவோட மாஸ் ப்ரெசன்ட் சூப்பர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி பிக்கப் ஆகும். ஓவரால் ஒன் டைம் வாட்ச் கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அடுத்து 9th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, காதல் அழிவதில்லை. டெபிட் ஹீரோ, ப்ராப்பர் லீடு சிம்பு படம். ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் ரா எனர்ஜி அண்ட் டான்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எஸ்டிஆரோட ஃபுல் ஹீரோ பொட்டன்ஷியல் பார்க்கலாம். டான்ஸ், ஃபைட்ஸ், ஆட்டிடியூட் ஆல் இண்டிகேட்ஸ் ஃபியூச்சர் மாஸ் ஹீரோ. ஃபேன் ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பாக. அடுத்து 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, பானம். மல்டி நேரேட்டிவ் ஸ்டோரி. எஸ்டிஆர்எஸ் கேபிள் ராஜா லோக்கல் நேஷனாலிட்டி செல்ஃபிஷ் கேரக்டராக ஸ்லோவாக சார்ஜ் ஆகிறாரு. காமெடி டைமிங், லோக்கல் ஸ்லாக், பாடி லாங்குவேஜ் எஸ்டிஆர் வேறு லெவல். வானம்ல எஸ்டிஆர் பொட்டன்ஷியலுக்கு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. லாஸ்ட்டில் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எமோஷனல் டச் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து 7th பிளேஸில் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா, வெந்து தனித்தது காடு. முத்து ஒடிஷி வில்லேஜில் இருந்து மும்பைக்கு அண்டர் கிரவுண்டாக வராரு. ஜிவிஎம் காம்போ, ரா அண்ட் ரியலிஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, சேண்ட், ஸ்வீட், ஸ்ட்ரகிள். எஸ்டிஆர் லுக், வாக், பாடி லாங்குவேஜ் எவ்ரி திங் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. முத்து கேரக்டர் ஜேர்னி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. பார்ட் 2 வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்மளுடைய சிம்பு சார் பயங்கரமான ஆக்ஷன் கொடுத்துருப்பாரு. நேச்சுரல் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பாக. அடுத்து 6th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்ன, சக்கச்சி வந்தவன மல்டி ஸ்டார். பட் எஸ்டிஆர் கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட். மணிரத்னம் டைரக்ஷன், வரடன் பிரதர்ஸில் எதி கேரக்டர். ஸோ மெனி பிக் நேம்ஸ் இருந்தாலும் எஸ்டிஆர் ஸ்க்ரீனில் வந்து உடனே அட்டென்ஷன் ஃபுல்லாக அவர் மேலே தான் இருக்குது. கண்ட்ரோல்டு ஆக்டிங், ஃபியூ செகண்ட்ஸில் ப்ரூட்டல், ஃபியூ சீன்ஸில் எமோஷன், ஃபேன் க்ரௌடு மூமெண்ட். மணிரத்னம் ஃபிலிமில் ஸ்ட்ராங் கேரக்டர். நம்ம சிம்பு கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்திருக்குது. அடுத்து 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா, சரவணா. மாஸ் ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஜோதிகா பேர், ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், டெம்ப்ளேட் கம்பேரிக்கல். பட் எஸ்டிஆர் கேரியர் இட் வில். இந்த மூவியில் சிம்பு ஃபுல் மாஸ் மூடு, பட் பக்கத்தில் ஸ்ட்ராங் ஃபேமிலி எமோஷன் இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட், வில்லேஜ் போர்ஷன்ஸ், ஃபேன் மாதிரி பார்த்தா கூஸ்பம்ஸ் வரும். ரீவாட்ச் வேல்யூ ஃப்ரம் ஒண்டர்ஃபுல் மூவி சரவணா. அடுத்து 4th பிளேஸில் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா, கோவில். ரூலர் பேக்ராப் ப்ளஸ் சாஃப்ட் சிம்பு. பரத்தோட காம்பினேஷன் 3 ஏஞ்சலில் லவ் அண்டு வில்லேஜ் போர்ட்டல்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த எஸ்டிஆர் ஃபேன் கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் மூவி. நோ ஓவர் ஆக்டிங், சைலண்ட் லவ், ஃபேமிலி எமோஷன். சிம்புக்கு டிஃப்ரெண்ட் சைடு. டிமான் மியூசிக், அலங்குயிலே மாரி சாங் இப்போ கூட நாஸ்டாலஜிக். அடுத்து 3rd பிளேஸ் நான் பார்க்க போகிற படம் என்ன, மன்மதன். யங் ஏஜ் சிம்பு பட் நெக்ஸ்ட் லெவல் இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன், ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எஸ்டிஆர் இன்வால்மெண்ட். இது ஜஸ்ட் லவ்வர் பாய் காதலில் டார்க் ஏஞ்சல், ரிவெஞ்ச், சஸ்பென்ஸ்க்கு எல்லாம் மிக்ஸ். சாங்கு, பிஜிஎம், இன்ட்ரோல் டெஸ்ட்டு தேட்டரில் பார்த்தா ஃபீல் மறக்கவே முடியாது கண்டிப்பாக. எஸ்டிஆருக்கு சீரியஸ் ஆக்டர் டேக்னா கண்டிப்பாக இந்த மூவி தான். இந்த மூவியில் நம்ம எஸ்டிஆர் பயங்கரமான ஆக்டராக இருந்திருப்பாருப்பா. ரீரில்ஸ் இந்த படம் ஓடி பட்டையை கிளப்பிச்சு. அதே மாதிரி 3rd பிளேஸ் நம்ம இன்னொரு படம் பார்க்க போகிறோம். அது என்ன படம்னா, வல்லவன். ஃபியூ வேர்ட்ஸில் சொல்லணும்னா, பிளட்டான கேம்பஸ் லவ் ஸ்டோரி, சைக்கோ ஆங்கிள், சிம்பு ரா அண்ட் இன்டென்ஸ், சூப்பர் சாங்ஸ், ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் யூபிஎஸ் அண்ட் டவுன்ஸ். ஓவரால் படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. அடுத்து 2nd பிளேஸில் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா, நம்ம எஸ்டிஆரோட கம்பேக்னு சொல்கிற படமான மாநாடு. டைம் லுப் கான்செப்ட் ப்ளஸ் மாஸ் எஸ்டிஆர். வெங்கட் பிரபு டைரக்ஷன், பொலிட்டிக்கல் த்ரில்லர் பட் சூப்பர் என்டர்டெய்னர். எஸ்டிஆரோட கம்பேக் மூவின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஃபிசிக்கலி ஸ்லிம் ஆகி சூப்பர் எனர்ஜி, நல்ல பர்ஃபார்மன்ஸ், சேம் டே ரிப்பீட் ஆகிற கான்செப்டாக இருந்தாலும் நமக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பார் நம்ம வெங்கட் பிரபு ஸ்க்ரீன் பிளேயில். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆடியன்ஸ் சீட்டில் எட்ஜிலேயே இருக்கிற வச்ச படம்னா நம்ம எஸ்டிஆர் படத்தில் கண்டிப்பாக மாநாடு படம் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் பிளேஸ் நான் பார்க்க போகிறேன் என்ன, எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட்னு கண்டிப்பாக நினைக்கிற படம் விண்ணை தாண்டி வருவாயா. கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன், கார்த்திக் ரோல், எஸ்டிஆர் இல்லை பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். பியூர் லவ் ஸ்டோரி, ரியலிஸ்டிக் எமோஷன்ஸ், மேட்ரல் ஆக்டிங். இது சிம்பு கம்ப்ளீட்லி ஓவர் ஆக்டிங்கில் இருந்தால் சப்டைட்டில் ஆக்டிங் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கு. இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி இல்லை, பெயின் ஆஃப் லவ், ஃபீல் ஆஃப் லவ் பண்ணுற வரைக்கும் மூவி. த்ரிஷா எஸ்டிஆர் கெமிஸ்ட்ரி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எஸ்டிஆர் ஃபேன் இல்லைன்னா கூட இந்த மூவி பார்த்தா அப்புறம் அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். கண்டிப்பாக ஒரு லவ் ஃபீல் மூவி கன்ஃபார்ம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஃபீல் மூவினா கண்டிப்பாக வெண்ணி தாண்டி வருவாய் மூவி இருக்கும். ஹலோ கைஸ், இதான் என்னுடைய எஸ்டிஆர் சிம்புவோடைய டாப் 10 மூவி லிஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச மூவி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். ஓகே பாய்.